ஏசாயா 29வது அதிகாரம் சோத்திரம் 20வது வசனம். கொடியவன் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமல் போவான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது இந்த மாதத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ஆண்டவருடைய வார்த்தை சபைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கொடியவனை நான் அற்று போக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில், சோத்திரம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கொடிய வல்லமையோடு எந்தெந்த கிரியைகள் எல்லாம் எழும்பி வந்ததோ அந்த கிரியைகள் எல்லாம் சோத்திரம் கடந்த 9 மாதத்தோடு முடிவுக்குள்ளாய் மாறும். எல்லா கொடியவனின் வல்லமையை நான் அற்றுப்போக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த புதிய அக்டோபர் மாதத்திற்குள் கொடியவன் வருவது கிடையாது. காரணம், கொடியவன் இல்லாமல் போய்விட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கொடியவன் இல்லாமல் போனான். ஆமென். நம்புறீங்களா? ஸ்தோத்திரம். கொடிய பிரச்சனைகள், கொடிய வியாதிகள், ஸ்தோத்திரம், கொடிய கஷ்டங்கள், கொடிய தரித்திரங்கள், கொடிய சாபங்கள் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் சரீரத்தில் இதுவரை எவைகளெல்லாம் கொடியதாய் காணப்பட்டதோ, எவைகளெல்லாம் அழிக்கிற கொடிய வல்லமை உள்ளதாய் காணப்பட்டதோ, சோத்திரம், கடந்த 9 மாதத்தோட அந்த கொடிய வல்லமைகளை கர்த்தர் அதன் கையில் இருந்து என்னை காப்பாற்றி அதை அழிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமத்த ஒரு ஆமென் சொல்றீங்க? தலைமுறை தலைமுறையாய் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் எகிப்து கொடுமைப்படுத்தினான். பைபிள் வாசிக்கிறோம், ஆலோட்டிகளின் நிமித்தம் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினான். அவர்கள் பண்ணின அந்த கொடுமைத்தனத்தை தாங்க முடியாம இவர்கள் கூக்குரலிட்டார்களாம், பெருமூச்சு விட்டு அழுதார்களாம். பைபிள் வாசிக்கிறோம், அவர்கள் விடுகிற பெருமூச்சு நிமித்தம் நான் எழுந்திருந்து அவர்களை விடுவிப்பேன் என்று 4-5 தலைமுறையாய் அடிமைப்பட்டு கொடிமைத்தனத்தின் ஆவியினால கட்டப்பட்ட அந்த ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தா ஒரு இரவுல அந்த கொடுமையின் வல்லமையிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 4-5 தலைமுறையாய் இந்த கொடியவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினான், பாழாக்கினான், சித்திரவதை பண்ணினான். இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். 4-5 தலைமுறையாய் எந்த ஜனத்தை எந்த கொடியவன் பாழாக்கினானோ, எந்த கொடியவன் சித்திரவதை பண்ணினானோ, எந்த கொடியவன் அழித்தானோ, அந்த கொடியவனை செங்கடலில் வைத்து கர்த்தர் கீழே விழச் செய்து அவனையும் அவன் சேனைகளையும் உயிரோடு அழித்து போட்டு விட்டார். கையை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமையை செலுத்துங்க. Praise God, hallelujah. நீங்கள் நம்புங்கள், உங்களுக்கு விரோதமாய் உங்களை அழிப்பதற்கு அல்லது உங்களை காயப்படுத்துவதற்கு, உங்களை சித்திரவதைப்படுத்துவதற்கு எத்தனை பார்வோனின் கொடுமையின் ஆவிகள் எழும்பினாலும் நீங்கள் நம்புங்கள், இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ள கொடுமையின் ஆவிகள் எஞ்சாவது கிடையாது. கொடியவன் உள்ள வர முடியாது. காரணம், கொடியவனை கர்த்தர் இல்லாமலாக்க போகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். செங்கடல் வரைக்குத்தான் அவன் வருவான், செங்கடல் வரைக்குத்தான் பின்பதாக துரத்திட்டு வருவான். ஆனா கரை ஏறும் பொழுது, சோத்திரம், புதிய கரை ஏறும் பொழுது இதுவரை என்னை கொடுமைப்படுத்தின சகல கொடுமையின் கருவியிலிருந்து கர்த்தர் என்னை விலக்கி பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. தலைமுறையாய் கொடுமைப்படுத்தின சில கொடுமைகளில் இருந்து இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் விடுதலையை தரப்போகிறார். ஜெனரேஷனா உங்களை, உங்க பிள்ளைகளையும் தொடர்ந்தேச்சியா உங்களுடைய சரீரங்களுக்கு விரோதமாய், உங்கள் கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாய் எந்தெந்த வல்லமைகள் எல்லாம் கொடுமைப்படுத்துச்சோ அந்த கொடுமையின் பட்டயத்திற்கு உங்களை கர்த்தர் தப்புவிக்க போகிறார். நான் சொல்லுகிறேன், கொடியவன் அற்று போக போகிறான். நான் சொல்லுகிறேன், கொடியவன் இல்லாமலாக போகிறான். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? 40 நாள் காலையும் சாயங்காலமோ கோலியாத் ஒரு கொடியவனை போல நின்றான். இஸ்ரவேல் ஜனங்களை அவமானப்படுத்தணும், இஸ்ரவேல் ஜனங்களை ஏளனம் பண்ணணும், எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு காலையும் மாலையும் தொடர்ந்தேச்சியாய் நிந்தித்தான். ஜனத்தையும் நிந்தித்தான், ஜனங்களின் தேவனையும் நிந்தித்தான் பைபிள் வாசிக்கிறோம்.
அவன் நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். 40 நாள் நிந்திக்கிறான். பெரிய அரக்கனை போல, பெரிய கொடியவனை போல அவன் தொடர்ந்தேர்ச்சியாய் நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டுத்தான் கர்த்தர் தாவீதை எழுப்பினான். அவன் சொல்கிறான், விருத்த சேதனம் இல்லாத இந்த பொல்லாத கொடியவன் எப்படி என் தேசத்தையும் என் தலைவனையும் இழிவாய் பேச முடியும்? ராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை வைத்து அவன் கவளனை வைத்து கல்லை அடித்தான். அவன் முகம் குப்பர விழுந்து போய்விட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்கிறார். வருடக்கணக்காய் பின்பற்றி வருகிற சில கொடியவனும் அற்று போவான். மாதக்கணக்காய் 40 நாள் இந்த கோலியாத் என்கிற கொடியவன் கொடூரமாய் பேச ஆரம்பித்தான். ஆண்டவர் சொல்கிறார், கடந்த 9 மாதமாய் உங்களுக்கு விரோதமாய், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் கொக்கரித்துக் கொண்டிருந்த, நிந்தித்துக் கொண்டிருந்த, அவமானப்படுத்திக் கொண்டிருந்த சில கோலியாத்தின் கொடியவனை இந்த மாதத்தில் கர்த்தர் இல்லாமலாக்க போகிறார். கையை தட்டி ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. சில கொடியவன் அற்று போக போகிறார். சில கொடியவனை கர்த்தர் உருமாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், அவன் இல்லாமலாக போகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கொடியவன் இல்லாமலாக போகிறான். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. எது உங்க வாழ்க்கையில கொடியதை போல இருக்கிறது? யார் கொடியவர்களை போல இருக்கிறார்கள்? கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்க செபிக்க சில கொடிய வியாதிகளின் மேல கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. சில கொடிய பிரச்சனைகளின் மேல, சில கொடிய பாரம்பரிய கட்டுகளின் மேல, சில கொடிய மந்திரவாதத்தின் மேல, சில கொடிய பின்னி சுரியத்தின் மேல, சில கொடிய சர்ப்பத்தின் ஆவியின் மேல அந்த வல்லமைகளை இல்லாமல் ஆக்கக்கூடிய நல்ல ஆவியில நிறைந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, இன்னும் பத்தாது கொடியவனோட அக்டோபருக்குள்ள என்டர் ஆகக்கூடாது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உன்னை அழ வச்ச, உன்னை கீழே தள்ளின, உன்னை நிந்தித்த, உன்னை அடிமைத்தனத்துக்குள்ளாய் வைத்த சில கொடியவனை கர்த்தர் இந்த பகல் நேரத்தில் இல்லாமலாக்க போகிறார். அக்டோபர் மாதத்தில் கொடியவனை சபை பார்க்க முடியாது. அக்டோபர் மாதத்தில் கொடியவனை சபை பார்க்க முடியாது. நல்ல கையை தட்டி 2 நிமிஷம் நல்ல ஆவியில நிரம்பி செபிங்க. கொடியவன் இல்லாமல் போவானாக. உன்னை உன் குடும்பத்தை சீரழிக்க நினைக்க, உன் குடும்பத்தை நிந்தித்த, அவமானப்படுத்தின சகல கொடியவன் இல்லாமல் போவானாக. எல்லா கொடியவன் அற்று போகட்டும் ஆண்டவரே. கொடியவன் அற்று போகட்டும். வசனத்தை பேசுங்க. ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கத்தான் வந்திருக்கிறீங்க. உன் சரீரத்துக்கு விரோதமாக எழும்பின சில சர்ப்பத்தின் வல்லமைகள், சில கொடிய ஆவிகள் இப்பொழுது இல்லாமல் போக போகிறது. பெற்றுக்கொள்ளு. உன் குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற, உன்னை அழிக்க நினைக்கிற, உன்னை நிந்திக்கிற, உன்னை அவமானப்படுத்துகிற சில கொடிய ஆவிகளை ஆண்டவர் இல்லாமலாக்க போகிறார். கொடியவன் அற்று போவானாக. கொடியவன் இல்லாமற் போவானாக. கொடிய வல்லமைகள் இல்லாமல் போவதாக. Yes Lord, in Jesus name. Hallelujah. எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த மாதத்தில் 2 காரியம் நடக்க போகிறது. இந்த வார்த்தையை யாருக்கோ கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் கரையேறுகிறார்கள். ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் புதிய எல்லையை நோக்கி, புதிய ஆசீர்வாதத்தை நோக்கி, புதிய தரிசனத்தை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்று கரையேறுகிறார்கள். 2, அவர்கள் கரையேறுகிறார்கள். புதிய தரிசனத்தை பார்க்க, புதிய ஆசீர்வாதத்தை பார்க்க, புதிய நன்மைகளை பார்க்க அவர்கள் கரையேறுகிறார்கள். 2 அவர்களை 4 தலைமுறையாய் அடிமைப்படுத்த வல்லமைகளை சொத்திரம் கர்த்தர் செங்கடலில் கீழே தள்ளி அவன் முழங்கால்களை உடைக்கி அவனை கர்த்தர் இல்லாமலாக்கி போட்டு விட்டார். கையை தட்டி ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், சபை அக்டோபர் மாதத்துக்குள்ள, புதிய மாதத்துக்குள்ள
புதிய கரைக்கு நேர கால் வைக்க போகிறது. நான் கால் வைப்பேன், அவன் கால் இடறி. இதுவரை 9 மாதமோ என்னையும் குடும்பத்தையும் பின் தொடர்ந்து வந்த சில பார்வோனின் வல்லமைகள் இன்றைக்கு முகம் குப்புற விழுந்து நான் கரையேற கரையேற நான் கரையேற கரையேற நான் கரையேற கரையேற கர்த்தர் அவனையும் அவன் கூட்டத்தையும் கவிழ்த்து போட போகிறார். கொடியவனை ஆண்டவர் கவிழ்த்து போட போகிறார். Yes Lord, hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. நான் கரையேற போறேன், அவன் கவிழ்ந்து போக போறான். நம்புறீங்களா? நம்புறீங்களா? 3 முறை அந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, நெஞ்சில கையை வச்சு. நான் கரையேற போறேன், அவன் கவிழ்ந்து போக போகிறான். நான் கரையேற போறேன், அவன் கவிழ்ந்து போக போகிறான். நான் கரையேற போறேன், அவன் கவிழ்ந்து. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. இந்த அக்டோபர் மாதத்துல கொடியவன் கொடியவன் கவிழ்ந்து போவானாக. கொடியவன் கவிழ்ந்து போவானாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கு கொடியவன் அப்படிங்கும் பொழுது நிறைய பேர் முன்னாடி அப்படியே மைண்ட்ல வருவாங்க, ஓ இவன் தான் கொடியவன். ஆனா பைபிள் யாரை கொடியவன் என்று சொல்லுகிறது? அதற்கு அடுத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஏசாயா 29:21 சத்தமா வாசிங்க, முன்னாடி பார்த்து. யார் கொடியவன்? 1, ஒரு வார்த்தையினால் என்னை குற்றப்படுத்துகிறவன் ஸ்தோத்திரம் அற்று போவான், இல்லாமல் போவான் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஒரு வார்த்தையினால் மனுஷனை குற்றப்படுத்துகிறவன் யார் கொடியவன்? யார் கொடியவன்? ஒரு வார்த்தை. அப்பா போதும்பா, இனி ஒரு வார்த்தை நிச்சயாத. ஏற்கனவே நீ பேசினதை என்னால் நினைச்ச முடியல, தாங்க முடியல. போதும் போதும் போதும், பேசாதீங்க, இனி என்னால் தாங்க முடியாது. இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையை கீழே தள்ளி போட்டு விடும்படியாய், சரியா இந்த வார்த்தையை கவனிங்கள், என் வாழ்க்கையை இழிவாக்கும்படியாய், என் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு முன்பதாக தலைக்குடிவை ஏற்படுத்தும்படியாக சில கொடியவன் எழும்பிக் கொண்டிருக்கிறான். வார்த்தையினால என்னை அடிப்பதற்கு. ஒரு சில ஆளை பார்த்தா பயங்கரமா இருப்பாங்க, கட்டையை வச்சு அடிச்சா கூட கட்டெல்லாம் உடஞ்சு போயிடும். ஆனா ஒரு வார்த்தை சொன்னா போதும், பொழு பொழுன்னு என்ன செஞ்சிருவாங்க. பார்க்கறது தான் மிலிட்டரி ஆபீசர் மாதிரி இருப்பாங்க. தோத்துறோம். ஒரு வார்த்தையினால் அடிச்சா போதும், டோட்டலா என்ன செஞ்சிருவாங்க, டோட்டலா நொறுங்கிடுவாங்க, உடஞ்சிருவாங்க. பார்க்கறதுக்கு தான் அப்படி சிங்க மாதிரி இருப்பாங்க, அடிச்சா அப்படியே அழுதுருவாங்க. ஏன்னா அந்த வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல்லானது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, கடந்த 9 மாதம் இந்த ஒரு வார்த்தையினால எத்தனை இருதயத்தை பிசாசு காயப்படுத்தி வைத்திருக்கிறான். அவன் பேசின அந்த ஒரு வார்த்தையை நினைச்சு சாப்பிடவே தோணல. ஏன்னா அவன் பேசின வார்த்தை அப்படி. வள்ளுவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார் வள்ளுவர்? எத்தனையோ சொல்லியிருக்கார் பாஸ்டர். தீனால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாது. அதான் தோத்துரும். நாவினால் சுட்ட வார்த்தை அநேக நேரத்தில் என்னையும் என்னுடைய வாழ்க்கையும் காயப்படுத்தி விடுகிறது. அதை நினைச்சா தூக்கம் வரல. ஏன்னா இப்படி பேசிட்டாங்களே, என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டாங்களே, தூக்கம் வரல, சாப்பிட முடியல. சாப்பிடும் பொழுது அந்த வார்த்தை, அந்த கொடியவன் பேசின வார்த்தை, அந்த கொடியவன் பேசின ஒத்த வார்த்தை என் இருதயத்தையும் என் வாழ்க்கையையும் என் பிள்ளையும் காயப்படுத்துகிறது. இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். கடந்த 9 மாதத்துல எந்த வார்த்தையை கொண்டு எந்த ஒரு வார்த்தையை கொண்டு உன்னை காயப்படுத்தி அளவச்சானோ அந்த கொடியவன் இந்த மாதத்தில் இல்லாமல் போவான். கையை தட்டி ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையினால் உன்னை அவமானப்படுத்தின கொடியவன் அக்டோபர் மாதத்துக்குள்ள வரமாட்டான். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க. உன்னை திட்டுவதற்கு யாருக்கு ரைட்ஸ் கிடையாது. உன்னை ஏளனமா பேசுவதற்கு, உன்னை நிந்திப்பதற்கு யாருக்கும் தகுதி இல்லை. நீ அவருடைய பிள்ளையா இருக்கிறா.
கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. திட்டுறதுல, வார்த்தை விளையாட்டு விளையாடுறதுல ஒரு சில PhD பட்டயமே அது பட்டமே என்ன செஞ்சிருப்பாங்க, நீ அப்படி போயிருவ, நீ இப்படி போயிருவ. நான் சொல்லுகிறேன், உங்களை குற்றம் கண்டுபிடிக்கும்படி எத்தனை வார்த்தை வந்தாலும் அந்த கொடியவன் அக்டோபர் மாதத்துக்குள்ள என்ட்ரி ஆக மாட்டா. அந்த வார்த்தையோடு சேர்த்து கர்த்தர் அவனையும் அதம் பண்ண போகிறா. சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சோத்திரம். தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க எழும்பினார்களாம். தவறே செய்யல தானியேல், ஆனால் அவனை குற்றம் கண்டுபிடித்தார்கள். இயேசு தவறே செய்யல, ஆனால் இயேசுவை என்ன செய்தார்கள், குற்றம் கண்டுபிடித்தார்கள், குற்றம் சாட்டினார்கள். சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறார், ரத்தமும் நீர் ஓடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரம் உதவிக்கு ஒருத்தன் வரல. அப்ப நின்னுட்டு கிண்டல் பண்றான், கேலி சேர்த்துறான். எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி தேவ ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கெட்டுகிறேன்னு சொன்னவன் இவன் தான். ஆனா இப்ப இவனையே இவனால என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. குற்றம் சாட்டினார்கள், ஏளனமாய் பேசினார்கள். நான் சொல்லுகிறேன், யார் குற்றம் சாட்டினார்களோ அந்த கொடியவனை கர்த்தர் அவன் கையிலிருந்து உங்களை விடுதலையாக்க போகிறார். யாருடைய வார்த்தை உன் ஆத்மாவை கீழே தள்ளிச்சோ, யாருடைய வார்த்தை உன்னை அளவச்சிச்சோ, இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார். அவங்க பேசின வார்த்தையினால நீ அழுத இல்லை, அவங்க பேசின வார்த்தையினால நீ சாப்பிடாம கடந்தில்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கொடியவனை இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ள நான் வரவிட மாட்டேன். அந்த கொடியவன் இல்லாமற் போவானே. நம்புறவங்க கையை தட்டி. குற்றம் சாட்டுறதுக்குனே ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, பண்ணியா, ஆம் அல்லது இல்லை. எப்பா இது செஞ்சியா, செஞ்ச, இல்ல செய்யல, இல்ல அது நாங்க போனா, ஏய் அதெல்லாம் நிப்பாட்டு, செஞ்சியா செய்யலையா, இல்ல 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 நாங்க போயிட்டு இருந்தனா, நான் அப்படியே வந்தனா, ஏய் நிப்பாட்டு, செஞ்சியா. அவனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், பழம் சாப்பிட்டியா இல்லையா? இவன் என்ன சொல்லியிருக்கணும், ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, தெரியாதனமா நான் என்ன செஞ்சேன், நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு காலை பிடிச்சு என்ன செஞ்சிருக்கணும். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கதறி இருக்கணும், கத்தி இருக்கணும், கூப்பாடு போட்டுக்கணும், காலை பிடிச்சி நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இவன் இந்த பாலை பாஸ் பண்ணி விளையாடுற மாதிரி இவனுக்கு நேரம் ஒரு கேள்வி வந்த உடனே அந்த கேள்வியை தூக்கி 2 பேர் மேல தள்ளி விட்டான். இவனை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்கிறாரு. இவன் என்ன சொல்லிட்டான், ஏவாள் மேல மாத்திரமல்ல, பாம்பு மேல மாத்திரம் இல்ல, ஆண்டவர் மேலே பழி தூக்கி போட்டான். நான் சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு கேட்டதுக்கு சாப்பிட்டேன்னு சொல்லியிருந்தா அந்நியாரமே அவனுக்கு ஒரு பெரிய இரக்கம் வந்திருக்கும். இப்ப இந்த பழிய எப்படியாவது இவன் தெரிந்து விளக்குறதுக்கு இது என்ன செய்யறான், அவளை சொல்றேன், அவளை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருந்தேன், என்னைக்கு இவளை கொண்டு வந்தீரோ பாத்தீரா. நீர் தான் எல்லாத்துக்கும் காரணம், யார் தான், நீர் தான், நீர் உண்டாக்கின ஸ்திரீ தான் இது எனக்கு செஞ்சு. அப்பனா நீங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் முத காரணம். யார் தான், குற்றத்தை செய்யறத காட்டிலும் குற்றத்தை ஒத்துக்கிறதுல தைரியம் வேணும். இந்த பாட்டி காக்கா அந்த வடையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, குற்றம் செஞ்சியா, ஆமா, செய்யலையா, செய்யலை, இல்ல நான் அதுக்கு இந்த நொண்டி சாக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. என்னையும் யாரும் குற்றம் சாட்டக்கூடாது, நானும் யாரையும் என்ன செய்யக்கூடாது, சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்ல மாட்டேங்கிறீங்களே, குற்றம் சாட்டக்கூடாது. நான் அப்படி குற்றம் சாட்டுகிறவனா இருந்தால் அக்டோபர் மாதத்தில் நான் போடுகிற தசம பாகத்திற்கு, சொல்ல மாட்டேங்கிறீங்களே,
அக்டோபர் மாதத்துல முதல் வாரத்துல நான் போட்ட காணிக்கைக்கு வாசிக்கிறோம், ஒருவனுக்கு அவன் சகோதரன் மேல ஒரு குறை உண்டானால் காணிக்கை கொண்டு வரும் பொழுது பலிபீட தண்டையில அந்த காணிக்கை என்ன செஞ்சிடுமா, அப்படியே வச்சுட்டு பைபிள் வாசிக்கிறோம், முன்பு உன் சகோதரனிடத்துல போய் ஒப்புரவாயிட்டு பின்பு வந்து அந்த காணிக்கை என்ன செய்யணுமா, அதுதான் 100% ஆசீர்வாதத்தை கொடுக்குமா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வீட்டில எல்லாம் அந்நிய பாஷை பேசிட்டு இங்க வந்து சோத்திரம் ஆண்டவரே சோத்திர காணிக்கை நான் விதைக்கிறேன்னா அது வேறு இல்லாம கருகி போயிடும். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், குற்றம் செய்தால் ஒத்துக்கொள்ளணும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நாம் குற்றம் சாட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இந்த முதல் தீர்க்க தரிசனமான வார்த்தை, யார் கொடியவன், யார் ஒரு வார்த்தையினால என்னை காயப்படுத்தி குற்றம் சாட்டினானோ அந்த கொடியவனை இந்த மாதத்தில் ஆண்டவர் அச்சு போக பண்ணுவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? 2, அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஒரு வார்த்தை நிமித்தம் கண்ணி வைத்து 1 சோத்திரம் வார்த்தையினால் குற்றப்படுத்துகிற கொடியவன், 2 என் வாழ்க்கைக்கு விரோதமாய் கண்ணி வைக்கிற கொடியவன் இல்லாமற் போவான் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்ணி அப்படிங்கிறது பறவைக்கு வைப்பாங்க, முயலுக்கு வைப்பாங்க, மிருகங்களுக்கு வைப்பாங்க. ஆனா நம்ம ஆளுங்க யாருக்கு தான் கண்ணி வைக்கிறாங்க சொல்லுங்களேன்? எப்படா இவன் கீழே விழுவான், எப்படா குடும்பமா அவனை போட்டு கொள்ளலாம். தோத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணி வைக்கிறவன் கொடியவன், அந்த கொடியவன் கையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறார். நான் சொல்றேன், உங்க குடும்பத்தில் யார் எதற்காக எதன் மூலம் கண்ணி வைத்தாலும், சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கண்ணி தரித்தது நாம் தப்பினோம் என்ற வார்த்தையின் பிரகாரம் அவன் வைத்த சகல கண்ணியை இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் ஆண்டவர் தெரிக்க விட போகிறார். கண்ணி வைத்த சகல கொடியவன் இல்லாமல் அச்சு போக பண்ண போகிறார். கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தை விடுவிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் குடும்பத்துக்கு விரோதமா பிசாசு நிறைய கண்ணி வைக்கிறான், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு கண்ணி வைக்கிறான், என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் பிசாசு என்ன செய்யறான், கண்ணி வைக்கிறான். செபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, கர்த்தரை தேட முடியல, கர்த்தரை பின்பற்ற முடியல, கர்த்தருக்கு உதாரத்துமாய் கொடுக்க முடியல, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க முடியல. காரணம், அவன் எங்கேயோ கண்ணி வைக்கிறான். ஆசீர்வாதம் எந்த பக்கம் வருது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. ஆசீர்வாதத்துல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு உண்டாகிறது. ஆசீர்வாதம் என் வீட்டில் தங்க மாட்டேங்குது. காரணம், சத்துரு எங்கேயோ கண்ணி வைத்திருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் என் குடும்பத்துக்கு விரோதமாய் கண்ணி வைக்கிற சில கொடியவனை இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ள கர்த்தர் அலோவ் பண்ண மாட்டார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. கண்ணி வைக்கிற கொடியவனை கர்த்தர் இல்லாமலாக்க போகிறார். நான் முடிக்கிறேன். 1 சோத்திரம், என்னை ஒரு வார்த்தை நிமித்தம் குற்றப்படுத்துகிற கொடியவன். 2 எனக்கு விரோதமாய் கண்ணி வைக்கிற கொடியவன். 3 அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, சோத்திரம், நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படிப்பட்ட அக்கிரம செய்ய வகை தேடுகிற யாவரும், சோத்திரம், நீதிமான துரத்துகிறவர்களை, நீதிமான துரத்துகிற கொடியவனை நான் இல்லாமல் ஆக்குவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை ப்ராஃபட்டிக்கலா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் எது உங்களை துரத்தி கொண்டு இருக்கிறது, யார் உங்களை துரத்தி கொண்டு இருக்கிறார். உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையும் உங்க பொருளாதாரத்தையும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையும் எது துரத்திக்கிட்டு இருக்கிறது? எது துரத்துது? யார் துரத்துறா? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த துரத்துற கொடியவன் கையிலிருந்து இந்த மாதத்தில் ஒரு பெரிய ரிலீஃபை கத்த தர போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? துரத்துறது அப்படின்னா நாய் துரத்துது, அதுக்கடுத்து பாம்பு துரத்துது, யானை என்ன செய்யுது? நீயா நானான்னு ஒத்தைக்கு நின்று பார்ப்போமா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. யானை துரத்திட்டு வருது,
வா ஒத்தைக்கு அப்படி நின்று வாம்மா. யானை துரத்துனாலும் சரி, நாய் துரத்துனாலும் சரி, தப்பிச்சா போதும், யாரா ஊசி போட காத்திருக்கேன்னு என்ன செய்யும்? ஒரு சாதாரண மிருகம் துரத்தும் பொழுதே அதுக்கு முன்னாடி என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா, இன்னைக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கையை, என் சரீரத்தை மிருகம் இல்லை கொடியவன் துரத்துகிறான், விடாமல் துரத்துகிறான். இயேசுவை இரவும் பகலும் 40 நாள் உபவாச ஜெபத்துக்கு பிற்பாடு விடாமல் துரத்தினது போல இன்றைக்கும் சில கொடியவன், சில பிசாசு, சில அசுத்தாவிகள், சில மந்திரவாதங்கள், சில பில்லி சுனியங்கள் துரத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை துரத்துகிற கொடியவனை இந்த மாதத்தில் இல்லாமலாக்குவேன், சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு தெரியும் யார் உங்களை துரத்துறா, எது உங்களை துரத்திட்டு இருக்குது. யார் ஒரு வார்த்தையினால உங்களை கேவலப்படுத்துறாங்க, யார் ஒரு வார்த்தையில உங்களை சாப்பிட முடியாதபடி உங்களை அழ வச்சது, யார் உங்களுக்கு விரோதமா, உங்க ஃபியூச்சருக்கு விரோதமா, உங்க பிசினஸுக்கு விரோதமா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா கண்ணி வச்சது, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கொடியவன் இந்த அக்டோபர் மாதத்துல நான் அலோவ் பண்ண மாட்டேன். அந்த கொடியவன் சங்கரிக்கப்படுவான், அந்த கொடியவன் இல்லாமல் போவான், அந்த கொடியவன் அற்று போவான் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், எத்தனை நாள் தான் கொடியவனோட குடும்பம் நடத்துறது? ஆமென் சொல்லுங்களேன். நான் உடனே உங்க வீட்டுக்காரர் யாரும் நினைச்சிடாதீங்க, உங்க வீட்டுக்காரர் அம்மாவையும் நினைச்சிடாதீங்க. அவர்கள் பாவம், அப்பிராணிகள். பாஸ்டர் அவங்களா பாவம்? உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், அவங்க பாவம்தான், அவங்க பாவம்தான். ஆனா அவங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு கொடிய வல்லமைகள் போய்தான் வார்த்தையினால என்னை சேதப்படுத்துறான், எனக்கு கண்ணி வைக்கிறான். சோத்திரம், என்னை துரத்திட்டே வர்றான், என்னை துரத்தி அடிக்கிறான், என்னை துரத்தி என்னை கீழே விழ வைக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கொடியவன் அக்டோபர் மாதத்துக்குள்ள என்ட்ரி ஆக மாட்டான், அவன் இல்லாமலாக்க போகிறேன், அவனை இல்லாமலாக்க போகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? 5 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். எதுக்கு ஜெபிக்க போறோம்? என்ன வார்த்தையினால அடிச்ச கொடியவனை இனி நான் மீட் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். 2, எனக்கு விரோதமா கண்ணி வச்ச அந்த கொடியவனை இனி நான் பார்க்கக்கூடாது. 3, என்னை துரத்தி வந்த அந்த கொடியவனை இனி நான் பார்க்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதத்தோட அவன் இல்லாம போகட்டும். ஆண்டவரே, முதல்ல சொன்ன இந்த 2 வார்த்தை, நான் கரை ஏறணும், அவன் செங்கடல்ல கீழே விழுந்து அழிக்கப்படணும் ஆண்டவரே, அவன் சங்கரிக்கப்படணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிப்பதற்கு ரெடியா வந்திருக்கிறீங்க? இல்லப்பா சார், எனக்கு கொடியவனே இல்லை, என்னை சுத்திலும் எப்பயுமே தேவதூதர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய இல்லப்பா சார். தோத்திரம், வலது பக்கத்துல பார்த்தா தேவதூதன் மிகாவேல், இடது பக்கத்துல பார்த்தா காவிரியல், முன்னாடி பார்த்தா நீதியின் சூரியனா இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஸோ என் லைஃப் ரொம்ப ஜாலியா போகுது அப்படின்னா ஜம்முன்னு உட்காந்துருங்க, 10 நிமிஷம் முடிஞ்சிடும். ஒரு பிரியாணி பொட்டலமும் கேக் இருக்குது, வாங்கிட்டு போங்க. இல்லைப்பா சார், அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, தூங்கவே முடியல பாஸ்டர், ரொம்ப நாள் அழுதுட்டேன் பாஸ்டர், இப்போ நினைச்சாலும் சொல்றேன் ரத்த கண்ணீரே. சொல்றேன், அந்த கொடியவனை அடுத்த 3 மாதத்தில் நான் பார்க்கக்கூடாது, அடுத்து நான் பார்க்கக்கூடாது. சொல்றேன், என் மேல குற்றம் சாட்டினால, என் மேல குற்றம் சாட்டினால, என் மேல குற்றம் சாட்டினால, என்னை அவமானப்படுத்தினால, என்னை இழிவா பேசினால, என் வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டையாய் நின்று என் வாழ்க்கையை, என் தரிசனத்துக்கு முன்னாடி, என் ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி கண்ணி வச்சால, என்னை துரத்திட்டே வந்தால, நான் எங்க போனாலும் என்னை துரத்தி என்னை நிந்தித்து அவமானப்படுத்தினால. சோத்திரம், ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசியிருக்காரு பாஸ்டர், இன்னி அக்டோபர் மாதத்தில் அந்த கொடியவனோட நாங்களும் என் குடும்பமும் போராடக்கூடாது பாஸ்டர். நான் சொல்றேன், அது பாம்பா இருக்கலாம், அது கெட்ட சொப்பனமா இருக்கலாம், அது மந்திரவாதமா இருக்கலாம், அது பில்லி சுனியமா இருக்கலாம், அது வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அக்டோபர் மாதத்தில் சபை கரையேற போகிறது, பார்வோனின் கொடிய ஆவிகளை நான் செங்கலில் கீழே விழச் செய்வேன். கையை தட்டி ஆமென் சொல்லி ஆவியிலே நிறைந்து அந்த வல்லமையை முறித்து கீழே தள்ளுங்கள்.
நான் சொல்லுகிறேன் 3 வார்த்தை. கொடியவன் அற்று போகிறான். 2, கொடியவன் இல்லாமற் போகிறான். 3, கொடியவன் சங்கரிக்கப்படுகிறான். எல்லாரும் சொல்லுங்க. 1, கொடியவன் அற்று போகிறான். 2, கொடியவன் இல்லாமற் போகிறான். 3, கொடியவன் சங்கரிக்கப்பட போகிறான்.